ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எம்டர்கில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து டேரெக்டாக பேங்க்குக்கு வித்ட்ரா ஆகணும். அதுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, பிங்பாங்ன்ற ஒரு வெப்சைட்டில் தான் நம்மளால் வந்து டேரெக்டாக நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண முடியும். எம்டர்கில் நம்ம சம்பாதிக்கிற காசை பிங்பாங் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதா இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிங்பாங் அக்கௌண்ட் வந்து இப்போது ரீசெண்டாக கிரியேட் பண்ணால் நமக்கு 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரிலாம் வெரிஃபிகேஷனுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வித்தின் 1 டே ஆர் 2 டேலேயே நம்மளுடைய அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிறதுக்கான ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு 1 ஆர் 2 டேஸ்லேயே அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிங்கை கிளிக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சைன் அப்பை கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் லொக்கேஷன் வந்து டிஃபால்ட்டாக யூஎஸ் இருக்கும். நம்ம வந்து இந்தியாவில் இருக்கனால இந்தியா டைப் பண்ணி இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். மெயின்லி ஃபார் மேஜர் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து 2 டைம்ஸ் டைப் பண்ணணும். அடுத்து வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே ஒரு சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த சென்ட் ஆப்ஷனில் போய் நீங்கள் சென்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பருக்கு அந்த நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட்னு கொடுங்க. கிரியேட்னு கொடுத்த உடனே நமக்கு வந்து நம்முடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். பிங்பாங்லேருந்து 2 வெரிஃபிகேஷன் மெயில் வரும். ஃபஸ்ட்டு இருக்கிற மெயிலை விட்டுருங்க. 2வது ஒரு மெயில் வரும். அது வந்து வெரிஃபைன்னு கேட்பாங்க. அந்த வெரிஃபை கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே போய்ட்டு நம்ம கொடுத்த மெயில் ஐடி, பாஸ்வேர்டை வச்சு நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியாச்சு. இங்கே வந்து அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லொக்கேஷன் வந்து இந்தியா டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்தியான்னு கொடுத்துட்டோம். இப்போ இங்கே தான் முக்கியமான நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இங்கே வந்து ஆஃப்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங் 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து எம்டர்கில் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். ஆஃப்லைன் ட்ரேடிங் வராது. ஆஃப்லைன் ட்ரேடிங்னா நமக்கு தெரியும் என்னென்ட்டு. ஃபிசிக்கல் குட்ஸ் ஆஃப்லைன் ட்ரேடிங் சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணல, எல்லாமே ஆன்லைன்றனால ஆன்லைன் ட்ரேடிங் தான் கொடுக்கணும். இந்த சேட்டை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். ஸோ இந்த சேட்டை ரொம்ப முக்கியமான சேட்டு. ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது பிங்பாங் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஆப்ஷனே இந்த ஹெல்ப் டூல் தான். இந்த ஹெல்ப் டூல் இருந்தால் தான் நம்மளால் இந்த அக்கௌண்ட் வந்து வித்தின் 1 ஆர் 2 டேஸ் நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணணும்னா கஸ்டமர் கேர் கிட்ட போய் நம்ம சேட் பண்ணணும். அது எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து நம்முடைய கண்ட்ரி இது செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. நான் ஆஃப்லைன் ட்ரேடிங் டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஃப்லைன் ட்ரேடிங் எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் கண்ட்ரியெல்லாம் நமக்கு கேட்காது. இப்போ வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஆன்லைன், இந்த இதுலேயும் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஆன்லைன் ஸ்டோர் அட் த மொமெண்ட் நம்மக்கிட்ட அந்த ஸ்டோரும் இல்லை. ஸோ ஆன்லைன் செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணணும். மேலே ப்ராடக்ட் அண்டு சர்வீஸ் இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஸ்டோர்ஸ் கொடுத்துருப்பேன். நான் ஏன் அதை கொடுத்தேன்னா ஹெல்ப்பில் போய்ட்டு கஸ்டமர் கேர் சேட் பண்ணும்போது அவங்க இதை தான் கொடுக்க சொன்னாங்க. அதனால தான் அதை கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து அந்த வெப்சைட் கேட்டாங்களா, mturk.com, அந்த லிங்க்கை தான் இங்கே நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்க்கை நமக்கு வேணால் இந்த மாதிரி கூகுளில் போய்ட்டு க்ரோமில் போய்ட்டு mturk.com டைப் பண்ணுங்கள். அந்த HTTPயோட நமக்கு வந்து அந்த லிங்க் கிடைக்கும். இங்கே கீழே அந்த பாக்ஸில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சுன்னா நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். இங்கே வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணோன்னா முக்கியமான ஸ்டெப்ஸ் இது தான். நம்முடைய ப்ரூஃப் எல்லாம் இங்கே தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்னல, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. அது இதுக்காக தான் சொன்னேன். இங்கே வந்து ஆதார் கார்டு ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டாக இப்போ இருக்க. ப்ரீவியஸ் டேஸ்லாம் நிறைய ஆப்ஷன் விட்டுருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை. ஒன்லி ஆதார் கார்டு தான் இருக்குது. ப்ரீவியஸ் டேஸ் வந்து பேன் கார்டு இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இது இல்லை, ரீசெண்டாக ஒன்லி ஆதார் கார்டு தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனில் வந்து ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டை அப்லோட் பண்ணணும். செகண்ட் வந்து ஆதார் கார்டோட பேக் சைடு இருக்கிறத அப்லோட் பண்ணணும். அடுத்து ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஆதார் கார்டு டேட் ஆஃப் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுடைய இமேஜ் ஃபோட்டோ இருக்குங்களா, அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த ஆப்ஷன். அடுத்து நேஷ்னாலிட்டி, நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே என்ட்ரு பண்ண போகிறோம். நம்ம ஸ்டேட்டு, கண்ட்ரி எல்லாமே, நம்மளுடைய அட்ரஸ்ஸு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சிட்டி என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். இங்கே கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த கிளிக்கீரை கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நம்முடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வரும். இல்லை நீங்கள் அதை வந்து ஒரு பிசியில் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஸ்கேனர் ஆப்ஷன் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து இது கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக பிசியில் பண்ணும்போது, நீங்கள் பிங்பாங் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே போய் பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்துங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட், அதாவது கம்பெனி அக்கௌண்ட் கொடுக்க வேணாம். இங்கே வந்து நம்முடைய பேங்க்கோட கண்ட்ரி என்ன ருப்பீஸில், நம்முடைய நேமு, நம்ம பேங்க் நேம் என்ன பேங்க் நம்ம வச்சுருக்கோமோ அந்த பேங்க்கு, என்னுடைய பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைப் பண்ணுற வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் அதை டைப் பண்ணால் நமக்கு வந்துடும். அடுத்து அந்த பேங்க்கோட அட்ரஸ், அந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய பாஸ்புக், பேங்க் பாஸ்புக் வச்சிருக்கலாம். அதில் வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கரண்ட் ஆர் சேவிங் கேட்குறாங்க. நம்ம சேவிங் அக்கௌண்ட் தான் என்டர் பண்ணணும். அடுத்து IFSC கோட் கேட்குறாங்க. பேன் கார்டு இங்கே சொன்ன பாருங்கள், பேன் கார்டு நம்பர் இங்கே என்டர் பண்ணணும். அடுத்து வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து 2 முறை கேட்பாங்க. 2 முறை நம்ம அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணணும். பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து 1 ஆர் 2 டேஸில் வெரிஃபை ஆகிடுன்னு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இங்கே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மெயின் பேஜில்.
எனக்கு வந்து இது வந்து ஆல்ரெடி வெரிஃபை ஆன அக்கௌண்ட் வந்து ரீவெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இஷ்யூ இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. ரீவெரிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லைவாகவே எடுத்து காட்டுறேன். ரிசீவிங் பேமெண்ட்டில் போய்ட்டு குளோபல் அப்ளை ஃபார் ஏ குளோபல் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் ரீசெண்டாக. இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்லிக்கிறேன். இங்கே லொக்கேஷனாக டிஃபால்ட்டாக கொடுத்து இ-காமர்ஸை போய்ட்டு சர்வீஸ் ட்ரேட் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு எம்டெக்கில் போய்ட்டு இங்கே அந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியது மேலே இருக்கிற பாக்ஸ். இதில் வந்து less than 5,000 USD கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டச் பேங்க் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ டச் பேங்க் வந்து அக்கௌண்ட் வந்திருக்கு. இப்போ டன் கொடுத்துட்டு ஒரு செகண்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இங்கே பாருங்கள் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஒரு 30 செகண்ட் ஆர் 1 மினிட்லுக்கெல்லாம் நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ரூட்டிங் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் வந்திருக்கும். இந்த அக்கௌண்ட் நம்பரையும் ரூட்டிங் நம்பரையும் எம்பெர்க் ஐடியில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு முழுமையான வீடியோ போட்டு வச்சுருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.